ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டியூன் சேனல். டியூன் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியானுக்கான விலாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்பெஷல் விலாக் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே நான், எங்கள் ஒய்ஃப், எங்கள் டேடி விநாயகர் எடுக்க கிளம்பிட்டோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ எப்பயும் போல் எங்கள் டேடி வந்து மண்ணில் செஞ்ச விநாயகர் தான் எடுப்பார். சரி, ஓகே. ஆனால் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலரில் செஞ்ச விநாயகர் எடுக்கணும்னு ஆசை. ஆனால் அவர் வந்து இல்லை, சின்ன வயசுலேருந்தே மண் விநாயகர் தான் நம்ம ஃபேமிலியில் படைக்கிறோம், அதுதான் நம்ம பூஜை பண்ணணும், அதுதான் நமக்கு எடுக்கணும் அப்படின்வார். அவரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே, மண்ணில் செஞ்ச விநாயகரை நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ விநாயகர் வாங்கிட்டு உடனே மாலைப்படம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ அங்கேயே ஒரு சின்ன பாப்பா ஒன்று எருக்கஞ்செடி பூ மாலை எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ அவகிட்ட ஒரு மாலையை வாங்கி விநாயகருக்கு போட்டாச்சு. இது என் ஒய்ஃப் வந்து ஒரு சின்னதாக விநாயகர் பிள்ளையார் வாங்கி கொடுங்க, இது நான் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஸோ விநாயகரை அப்பா தான் தூக்கிட்டு வந்தார். சரி, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமே, நான் கொஞ்சம் நேரம் வாங்கி தூக்கிட்டு வந்தேன். ஸோ விநாயகர் எப்படியோ வீட்டுக்கு எடுத்து வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான அந்த கொடை, இந்த செடி, அதெல்லாம் அந்த கம்பஞ்செடி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். வீட்டில் ஒரே ஒரு மைண்ட் வைஸ் ஒரு வேலை சொல்லியே கொள்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே வந்து விநாயகர் எப்பயுமே ஊர்வலம் வருவார் இன்றைக்கி ஸ்பெஷல் டேயில். ஸோ எப்பயும் போல் அடுத்து என்ன, டெக்கரேஷன், குக்கிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அருகம்புல் மாலை, இந்த மாயிலை எல்லாம் எங்கள் ஒய்ஃப் கட்ட ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் எங்கள் அம்மா வந்து சரி, ஓகே, குக்கிங்கில் கொஞ்சம் அடுத்தடுத்து இந்த சுண்டல் ரெடி பண்ணுறது, மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, சுண்டல் ரெடி பண்ணும்போது நான் இருமான வீடியோ எடுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். சரி, எடுத்துக்கூடா அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய கொழுக்கட்டை செய்கிற வேலைலாம் இருந்துச்சு. அதனால தான் எங்கள் அப்பாவே டைரெக்டாக களத்தில் இறங்கிட்டார். ஏன்னா வீட்டில் நான் ஒரு ஆள் தான் வெட்டியாக இருக்கேன். சரி, அவர் அப்படி இருக்க மாட்டார். சரி, வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் அவர் எடுத்து போட்டு செய்வார். ஸோ அதான் கொழுக்கட்டை பிடிக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவர் ஒரு சைடு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடில் எங்கள் ஒய்ஃப் வந்து, நான் வந்து ஒரு மோதக் ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு விநாயகன் பிடி மோதக் ஷேப்பில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அது அழகாக வந்துச்சு. ஆனால் என்னென்னா அதில் அங்கங்கே இந்த யோகி பாபு சொல்கிற மாதிரி பேட்ச் ஒர்க் இருக்கும் பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதை எல்லாத்தையும் 1-2 சும்மா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது என்னடான்னா உப்பு கொழுக்கட்டை. ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்வீட்லேயே எல்லாம் செய்ய வேணாமா, கொஞ்சம் காரமாக தான் செய்வோம் உப்பு கொழுக்கட்டை. இது பிடி கொழுக்கட்டைன்னு சில பேர் சொல்லுவாங்க. சரி, உப்பு கொழுக்கட்டையும் சரி எங்கள் அம்மா எனக்கு அன்னி செய்ய சொல்லிடுறேன்னாங்க. ஸோ அதை கொஞ்சம் நேரம் அதையுமே செஞ்சாச்சு. அதையுமே வீடியோ எடுக்கிறேன்னாங்க. நம்ம இதை எடுக்கும்போது எங்கள் அம்மா வாடா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு அவங்க எனக்கு முன்னாடி ஆர்வமாக இருக்காங்க. நான் மறந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க. சரி, இருமா வரமான்னு அவங்க திறக்கும் போது கரெக்டாக நான் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மற்றதெல்லாம் சைடில் அப்படியே மற்ற சமையல் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் சமையல் வேலைலாம் ஓரளவுக்கு முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடு க்ளீன் பண்ணுற வேலை, டெக்கரேட் பண்ணுற வேலை, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து சின்னதாக ஸ்டாண்ட் வந்து நான் எப்பயுமே வந்து ஒரு மினியேச்சர் கணேஷா மாதிரி சின்னதாக நான் வீட்டுக்குள்ளேயே வைப்பேன். ஸோ நான் அது சும்மா டெக்கரேட் பண்ணி, இது வந்து காலையில் என் ஒய்ஃப் வாங்கினால அந்த விநாயகர். ஸோ அந்த ஸ்டால் போட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் மெயின் பிள்ளையார். என் அப்பா வந்து அதை ரெடி பண்ணிட்டு இருந்தார். குங்குமம் வைக்கிறது, மஞ்சள் வைக்கிறது, சந்தனம் தெளிக்கிறதுன்னு. ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஒர்க்கும் முடிய ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் இலையை போட்டு எல்லாம் ஒரு ஐட்டமும் வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொழுக்கட்டை, சுண்டல், பொரியல், சாப்பாடு எல்லாம், பருப்பு, நெய் எல்லாத்தையும் போட்டாச்சு. எப்பா சீக்கிரம் முடிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என் மைண்ட் வாய்ஸ்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, இலை போட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் பாட்டை போட்டு என்ன விநாயகருக்கு பூஜை பண்ண வேண்டியது தான். ஒரே வைப்பு தான். ஒரு வழியாக இலையில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இலையில் போட்டதுக்கப்புறம் என்ன, கற்பூரத்தை ஏற்றி விளக்கேற்றி தீபாரதனை காட்ட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபு ஸ்டார்ட் பண்ணால்,
என் ஒய்ஃப்க்கு அப்புறம் நானும் பூஜை பண்ணேன். நான் பூஜை பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் ஒன்றுன்னா ஒருத்தராக பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பூஜை பண்ணிவிட்டு சரி இன்னும் எவ்வளோ நேரம்டா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. எனக்கு என்னவோ டைம் எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது. எனக்கு இன்றைக்கின்னு பார்த்தா டைம் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா என் அப்பா நான் கரெக்டாக கொழுக்கட்டை சாப்பிட்லான்னு போகிறேன். எங்கள் அம்மா வந்து இல்லை எலிராஜாவுக்கு போடணும் இரு அதுக்குள்ளே சாப்பிட்றாத அப்படின்னாங்க. இவங்களே பொரியெல்லாம் எடுத்து கீழெல்லாம் போட்டுருந்தாங்க எலிராஜாவுக்கு படைக்கணுமான்னு. ஸோ இது வந்து ஃபைனல் அவுட்புட் வீடியோ. சும்மா நான் டெக்கரேட் பண்ணது நானாக அந்த சும்மா பூவெல்லாம் பிச்சு போட்டு சும்மா ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணது. இது வந்து மெயின் பிள்ளையார் எங்கள் வீட்டில். ஸோ இது எல்லாமே ஃபைனலாக சும்மா உங்களுக்கான வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு இலையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இலையை போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது. அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.